தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 25வது பாசுரம் பார்க்கலாம். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என் கண் இல்லை நின் கணும் பத்தன் அல்லேன் கழிப்பது என் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள்சை கண்டாய் அரங்கமா நகருளானே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த 25வது பாசுரத்துலேருந்து 34 வரைக்கும் தன்னிட்ட எந்த நன்மையும் இல்லை, தீமைகள் மட்டும்தான் இருக்குது, ஆனாலும் நீ அருள் புரியணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்குற பெருமாள்கிட்ட. எங்கிட்ட உன்னை அடையணுங்கிறதுக்கு வேண்டிய எந்த தகுதியுமே இல்லை, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதுவுமே கிடையாது, ஆனாலும் நீ எனக்கு அருள் புரிஞ்சு தான் ஆகணும், எனக்கு நீ தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற. நான் அந்தனாக பிறந்தேன், ஆனால் அந்தன குலத்திற்கே உள்ள எந்த விதையும் நான் செய்யவே இல்லை, அப்படியே தாழ்ச்சி படுத்திட்டேன், அந்தன குலத்திற்கே தாழ்ச்சி ஏற்படுத்திட்டேன். ஒரு நாளைக்கு 3 வேளை நித்திய ஸ்நானம் செய்யணும், கிரகஸ்நானம் செய்யணும், பிராயச்சித்த ஸ்நானம் செய்யணும், எதுவுமே நான் செஞ்சதில்லை. அதுக்கப்புறம் 3 அக்னிகளை தினமும் ஆராதனை செய்யணும், செஞ்சதே இல்லை. சரியான கிரமப்படி செய்ய மாட்டேங்கிறேன், எப்போ தோன்றதோ என்னமோ தப்பு தப்பாக பண்ணுறேன். அதனால் என்கிட்ட கர்மயோகமே இல்லை. சரி ஞானமாவது இருக்கான்னு பார்த்தா ஞானமும் இல்லை, அதனால் ஞான யோகமும் என்கிட்ட கிடையாது. பக்தியோ துளி கூட உங்ககிட்ட வரமாட்டேங்கிறது, அதனால் எனக்கு பக்தி யோகமும் செய்ய முடியல அப்படிங்கிற. ஆமாம், பக்தி தான் வரல, கர்மயோகம் ஞானம் வரலங்கிறதுக்காக அதுக்காக வருத்தப்பட வேண்டாமோ, வருத்தமும் பட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற. அதுக்கு பகவான் கேட்குறார், உன்னிடத்துல ஒன்றுமே இல்லையே அப்படின்னா நான் என்னத்தை உனக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். அதுக்கு ஆழ்வார் சொல்ல, நீ தான் பரிபூர்ணராச்சே, பரிபூர்ணரே பூர்ணராச்சே, நீ தான், உம்மிடத்தில் அனைத்து குணங்களும் இருக்கின்றனவே. கடல்வண்ணா, உன் திருமேனி அழகு என்னை அப்படியே மயக்கிறது, கதறுறேன். இந்த கதறலை பார்த்துது நீ தான் எனக்கு அருள் புரியணும், எனக்காக வைகுண்டத்துலேருந்து இங்கே இறங்கி வந்து ஸ்ரீரங்கத்தில் எழுந்திருக்கிற அல்லவா, அதனால் நீ தான் எனக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிற.